ஆண்டு பிறந்து விட்டது. மங்களகரமா ஆரம்பிக்கலாமா? சரி, மங்களகரமான விஷயம் என்னன்னா சொத்து சேர்க்கிறது. அதுல ரொம்ப முக்கியமா குடியிருக்கிற வீடு. சரி, இந்த குடியிருக்கிற வீடுகள் மலேசியால எந்தெந்த வகையான வீடுகள் இருக்கின்றன அதை பற்றி இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் சுகுந்தலா நாராயணசாமி. ரொம்ப காமனா வாங்குற வீடு பாத்தீங்கன்னா லேண்டட் ப்ராப்பர்ட்டி சொல்லுவோம், அதாவது தரை வீடுகள். இது பாத்தீங்கன்னா பொதுவாக இந்த தொடர் வீடுகள் அப்படி சொல்லுவோம். சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஒரு வீடு வாங்கும் பொழுது அது என்ன மாதிரி டைப் தொடர் வீடுன்னு பாத்துங்க. அது கார்னர் லாட் வீடா, இல்ல எண்ட் லாட் வீடா, இல்ல இன்டர்மீடியட் லாட் வீடான்னு செக் பண்ணிக்கங்க. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா டவுன் ஹவுஸ் வீடுகள். இந்த டவுன் ஹவுஸ் வீடுகள் முக்காவாசி டாடா டைட்டிலோட வரும். டாடா டைட்டில்னா என்னன்னு அடுத்த காணொலியில நம்ம சிந்திக்கலாம். அடுத்தது அடுக்குமாடி வீடுகள். இது உங்களுக்கு நல்லா தெரியும். அபார்ட்மெண்ட், கொண்டோமினியம்ஸ், சோஹோ யூனிட்ஸ், இப்படி பல வகையான அடுக்குமாடி வீடுகள் இருக்கின்றன. சரி, அடுத்தது என்னன்னா டுவெல் கீ ஹோம் சொல்லுவாங்க. அதாவது ஒரே அடுக்குமாடி வீடுகள்ல சில சமயம் ஒரே டைட்டில்ல 2 வீடுகள் இருக்கும், 2 சாவி கிடைக்கும் ஒரு டைட்டில்ல. ஸோ அது டுவெல் கீ ஹோம் சொல்லுவாங்க. சரி, அடுத்தது என்னன்னா பங்களோ ஹவுசஸ், அதாவது சொகுசு வீடுகள். அதுல பாத்தீங்கன்னா செமி டிட்டாச் ஹவுஸும் அதுல வரும். ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு வீடு வாங்கணும்னு எண்ணம் இருந்துச்சுன்னா உங்கள் தகுதிக்கு ஏற்றார்வாறு நீங்க எந்த மாதிரி வீடு வாங்க போறீங்க அதனால சிந்திச்சு செயல்படணும். ஏன்னா 2023 வருஷம் கணக்குப்படி 529 மில்லியன் வீடுகள் ரெசிடென்ஷியல் ஹவுசஸ், அதாவது குடியிருக்கும் வீடுகள் ஏலத்துக்கு வந்திருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் சங்கடங்கள் நமது வாழ்க்கையில ஏற்படக்கூடாது. அதனால்தான் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். மேற்கொண்டு வீடு வாங்குற விஷயத்தை பத்தி நாம் அடுத்தடுத்த காணொலிகளை சிந்திக்கலாம். செய்யமடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.